எபேசியர் நிருபம் 5ஆம் அதிகாரம் 18 வசனங்கள் வரைக்கும் நாம் கடந்த வாரங்களில் படித்தோம். இன்றைக்கு நாம் எபேசியர் நிருபம் 5ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை படிக்கும்படியாக நாம் கடந்து செல்வோம். சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றுக்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து தெய்வ பயத்தோடு ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். தொடர்ந்து அவர் சொல்லக்கூடிய ஒரு ஆலோசனை, எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் மாதிரியாய் இருக்க வேண்டும், இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும் என்ற ஒரு காரியத்தை குறித்து அவர் சொல்லிக்கொண்டு பல காரியங்களை இந்த எபேசியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்லி கொண்டு வருகிறார். குறிப்பாக 19, 20, 21 ஆகிய வசனங்களில் மிக தெளிவான சில காரியங்களை குறித்து அவர் பேசுகிறார். அதில் 19வது வசனத்தை நாம் கவனித்து பார்க்கும் பொழுது, சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுக்களினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி. இதுக்கான ரெஃபரன்ஸ் நேரடியான இதே போன்ற ஒரு வார்த்தை நமக்கு தெரியும். கொலோசியர் 3:16 நீங்கள் குறிச்சுங்க. இதே போல் ஒரு வார்த்தை கொலோசியர் புஸ்தகத்திலேயோ அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன செய்கிறார்னா சொல்கிறார். பாடல் அப்படின்னு வரும்பொழுது கண்டிப்பாக இதை குறித்து நிறைய பாடங்கள் நம்ம படிச்சிருக்கிறோம். மியூசிக் இன் சர்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. இசைக்கருவிகள் சபையில் வாசிக்கப்படுவது. இசைக்கருவிகள் அப்படின்னு சொல்லும் பொழுது பொதுவாகவே அந்த இசைக்கருவிகள் என்பது ஒரு வர்ஷிப்லேயும் சரி, ஒரு காஸ்பல் மீட்டிங்லேயும் சரி, ஏன் பொதுவாகவே சின்ன 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 காரியத்துக்கு கூட அந்த மியூசிக் அப்படின்றது இன்னைக்கு வந்துடுச்சு. அதாவது ஆடியோ பைபிள் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. பைபிள் வாசிப்பாங்க. மத்தேயு 1ஆம் அதிகாரம் அப்படின்னு நீங்கள் யூடியூப்பில் போட்டிங்களான்னா மத்தேயு 1ஆம் அதிகாரத்தை யாராவது ஒருத்தர் வாசிப்பாங்க. அந்த வசனம் வாசிக்கும் பொழுது கூட பேக்ரவுண்டில் நீங்கள் பார்த்தீங்களான்னா லைட்டாக மியூசிக் இருக்கும். லைட்டாக என்ன, எதுக்காக அந்த மியூசிக் அப்படின்னு கேட்டிங்களான்னா அது ஒரு ரம்மியமாக படிக்கிறதுக்காக அப்படின்றாங்க. தேவனுடைய வார்த்தை படிக்கிறதுக்கு கூட எது தேவைப்படுது? மியூசிக் தான் தேவைப்படுது. அதாவது பொதுவாக மக்கள் இப்போது சின்ன பிள்ளைங்களை அந்த காலத்தில் நிலாவை காட்டி சாப்பாடு கொடுப்பாங்க இல்லையா? நாம் கேள்விப்பட்டிருக்கோம், பார்த்துருக்கோம். சில இடத்துல சாப்பாடு கொடுக்கறது தான் ஒரு தாயினுடைய வேலை. ஆனால் அந்த பிள்ளையை ஒரு ஏமாற்றும்படி நிலாவை காட்டி சோறு ஊட்டுவாங்க. அப்புறம் அடுத்த ஜென்ரேஷன் பார்த்திங்களான்னா ரோட்டில் போகிற வர வண்டிங்க இதை பார்த்து பிள்ளைங்களுக்கு சாப்பாடு ஊட்டினாங்க. இன்றைக்கி சொல்லவே வேணாம், மொபைல் ஃபோன் அப்படின்ற ஒன்று கொடுத்துட்டு ஏதோ அந்த பிள்ளைக்கு ஏற்ற மாதிரி ஊட்டுறாங்க. பைபிள் வசனன்றது கூட ஏறக்குறைய அப்படி தான் ஆயிடுச்சோன்னு ஒரு கேள்வி வருகிறது. ஏன்னா அந்த பேக்ரவுண்டு மியூசிக்கு, அப்புறம் ஒரு அலங்காரம், இதெல்லாம் இருந்தால் தான் வசனம் கேட்பாங்கன்ற மாதிரி ஒரு மனநிலைக்கு கொண்டு வந்துட்டாங்க. அதாவது ஒரு ரம்மியமாக இருக்கணும் கேட்குறதுக்கு, ஒரு லைட் மியூசிக்கோடு வசனத்தை கேட்கணும் அப்படின்றது போல் எல்லா வகையிலும் மியூசிக் சபையை ரூல் பண்ணுதுன்றது தான் இன்றைக்கி உண்மை. மியூசிக் அப்படின்றது, இசைக்கருவி என்பது சத்தியத்தை, சபையை, உண்மையை, ஊழியத்தை ரூல் பண்ணுது. நீங்கள் யோசிக்கலாம், அது எப்படி இதை ரூல் பண்ணுது? அதாவது உண்மை சபையே இல்லை, உலகத்தின் சபைகளை மியூசிக் அப்படின்றது தான் என்ன செய்யுது? ரூல் பண்ணுது. நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அதாவது சொல்லுவாங்களே ஆ முதல் அக்கு வரைன்னுவாங்க, A to Z A to Z மியூசிக் இருக்குதா இல்லையா? ஒரு சின்ன பாடல் பாடுவதாக இருந்தாலும் சரி, சாதாரண ஒரு ப்ரேயர் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஒரு பிரசங்கம் பண்ணுறதா இருந்தாலும் சரி, உலகத்தில் கவனிப்போமானா ஒரு ஆக்ரோஷமாக பேசும்போது பேக்ரவுண்டில் ஒரு ஆக்ரோஷமாக ஒரு மியூசிக் வரும். சோகமாக பேசும்போது எப்படி வரும்? ரொம்ப சோகமாக வரும். அப்படியே இன்றைக்கி மேடை பிரசங்கங்களில் அதே தான் நடக்குது. பின்னாடி ஒருத்தர் உட்காந்துக்கிறார், ஆக்ரோஷமாக பேசும்போது டகட கடன்றாரு, சோகமாக பேசும்போது அப்படியே சோக மியூசிக்கை ஒன்று போடுறார்.
எல்லா வகையிலேயும் இந்த மியூசிக் அப்படின்றது உலகத்தின் சபையை ரூல் பண்ணுது. மனசில் சொல்லப்போனால் அது ஒரு அடிக்ஷன் போல் மாறி போயிடுச்சு. அடிக்ஷன் வேறு ஒன்றும் இல்லை, அவ்வளோதான். ஒன்ஸ் அந்த இசைக்கருவிக்குள்ளே போயிட்டவங்க வெளியே வர வாய்ப்பு இருக்குதா? தாராளமாக இருக்குது. நிறைய உதாரணங்களும் நமக்கு இருக்குது. ஒன்ஸ் வெளியே வந்துட்டாங்கன்னா 100% அந்த இசைக்கருவி விட்டு வெளியே வந்துடணும். இல்லைன்னா அது ஒரு புற்றுநோயை போல மறுபடியும் அந்த இசைக்கருவி சம்பந்தமான காரியங்கள் அது இழுத்துக்கிட்டே இருக்கும். உலகத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்கள்ல, பாடின வாயும் ஆடின காலம் சும்மா இருக்காதுன்ற மாதிரி, கிட்டார் வாசித்த கையும் பியானோ வாசித்த கையும் சும்மா இருக்காதுன்ற மாதிரி எங்கே போனாலும் அந்த தொழிலில் அல்லது அந்த துறையில் போக ஆரம்பிச்சிருவாங்க. பிரியமானவர்களே, அப்போது ஏன் இந்த வார்த்தையை நான் ஒரு முன்னுரையை போல் நான் சொல்கிறேன்னா, அந்த அளவுக்கு ஊழியம் என்பதை தாண்டி உலகத்தின் மக்களை பொறுத்த வரைக்கும் ஊழியம் என்பதை தாண்டி அவங்க அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்குறதுன்னா மியூசிக் தான். நீங்கள் பாருங்கள், ஒவ்வொரு காங்கிரிகேஷனில் அந்த இசைக்கருவி சம்மந்தமான பொருட்களை வாங்கிறதுக்கு எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நிறைய ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. வாலிபர்கள் வருவாங்க சபை கூடுறதுக்கு. ஏன் வராங்கன்னா அதில் அந்த இசைக்கருவி வாசிக்கிறதுல ஒரு முக்கியமான பொறுப்பு அவருக்கு இருக்கும். பக்தி பயம் இருக்குதா அப்படின்னு கேட்டிங்களான்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அவர் காதில் கமல் போட்டுன்னு இருப்பார், ஃபங்கு வச்சுட்டு இருப்பார், குடுமி போட்டுன்னு இருப்பார். அப்போது அவர் எந்த அளவுக்கு பக்தியாக இசைக்கருவி வாசிப்பாருன்றதை நீங்கள் யோசித்து பார்த்துக்கங்க. இப்படியெல்லாம் உலகத்தில் இருக்கும் பொழுது நாம் கிறிஸ்துவுக்குள்ளே வாழக்கூடியவர்கள் இந்த இசைக்கருவி பாடல் என்பதை வசனத்தின்படி எப்படி கவனிக்கிறோம்? ஃபஸ்ட்டு 3 வார்த்தை அங்கே சொல்கிறார். சங்கீதம், கீர்த்தனை, ஞான பாட்டு, சாம், ஹிம்ஸ், ஸ்பிரிச்சுவல் சாங்ஸ் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லப்படுகிறது. சங்கீதம் அப்படின்னு சொல்லும் பொழுது பல பிரசங்கத்தில் நாம் சொல்லியிருக்கிறோம், தேவனை துதிப்பது. கீர்த்தனை அப்படின்னு சொல்லும்போது அவரை புகழ்வது. ஞான பாட்டு அப்படின்னு சொல்லும்போது ஸ்பிரிச்சுவல் சாங்ஸ், ஆவிக்குரிய பாடல்கள். நம்ம பாட்டு புக்கில் அப்படி தான் போட்டிருக்கிறோம், கிறிஸ்துவின் சபை வழங்கும் ஆவிக்குரிய பாடல்கள், ஸ்பிரிச்சுவல் சாங்ஸ். புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு அருமையான ஒரு வார்த்தை ஸ்பிரிச்சுவல் சாங்ஸ் அப்படின்ட்டு. அப்போது நீங்கள் ஸ்பிரிச்சுவல் சாங்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது பாடல் என்பதில் ஆவிக்குரிய அர்த்தம் நிறைந்திருக்க வேண்டும். தேவனை துதிப்பது இருக்கணும், புகழ்வது இருக்கணும், ஆவிக்குரிய சத்தியம் எதில் இருக்கணும்? பாடல். இந்த பாட்டு புக்கு நிறைய பேர் கேட்பாங்க, பிரதர் எங்களுக்கு ஒரு 10 பாட்டு புக்கு கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. நான் ஒரே வார்த்தை தான் சொல்லுவேன் அவங்ககிட்ட, முதல்ல ஒன்று வாங்குங்க, பாடி பாருங்கள், உங்களுக்கு புரிஞ்சுது பிடிச்சதுன்னா வாங்கிக்கோங்கன்னுவேன். ஏன்னா அவங்க வாங்கிட்டு எனக்கு வார்த்தை புரியல, இவங்கெல்லாம் வார்த்தையை மாற்றிட்டாங்கன்னு சொல்லக்கூடாது. இதில் உள்ள வார்த்தைகள் ஆவிக்குரிய சத்தியத்தின்படி மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது. சொந்தமாக இந்த வார்த்தை நல்லா இல்லை அதனால் மாற்றிக்கிறோன்ற ஒரு சூழ்நிலை இல்லை. ஆவிக்குரிய சத்தியம் இல்லாத பட்சத்தில் நாம் அந்த பாடலை பாட முடியாது. நீங்கள் ஒரு சில பாடல் பாருங்கள், பாடல் பாடும்போது சில பாடல் ரொம்ப அருமையாக இருக்கும், ராகம் உட்பட. ஒரு கிறிஸ்தவருடைய வியூ. இப்போ நீங்கள் அந்த 18 கடைசியில் என்ன படித்தோம்? 18வது வசனத்தினுடைய கடைசி வார்த்தை என்ன படித்தோம்? ஆவியினால் நிறைந்து. என்ன படித்தோம்? ஆவியினால் நிறைந்து. அப்போ எப்படி பாடணும்? மாம்ச ஆசைகளின்படி, மாம்ச வாக்குத்தத்தத்தின்படி, மாம்ச ஒரு யோசனையின்படி பாட்டு பாடணுமா? ஒரு பாட்டு இருக்குது இல்லையா, வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே. ஆவிக்குரிய சத்தியம் அப்படி தான் சொல்லுதா? சரி, ஆவிக்குரிய சத்தியம் என்ன சொல்லுது? யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் வாசிங்க. என் சகோதரரே, என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது, நீங்கள்
பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்க விசுவாசத்தின் பரீட்சையானது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக அப்போ எண்ணுங்கள். உபத்திரவம் வராது அப்படின்னு பேதுரு அல்லது பவுல் அல்லது யோவான் எழுதினவர்கள் அங்கே வந்து சொல்கிறாங்களா? உபத்திரவம் வரும்னு சொல்கிறாங்களா? யாக்கோபு உபத்திரவம் வரும்ன்றாரு. சந்தோஷமாக என்ன பண்ணுங்க ஆனால் நான் பாட்டு பாடுறேன் என்னன்னு, வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது மகனே, நேரினாலும் தேவன் காப்பாற்றுவார் என்பது தான் விசுவாசம். ஒருவேளை அந்த சங்கீத வார்த்தைகளை எடுத்து நேரடியாக பயன்படுத்தி இருக்கிறாங்கன்னு கூட வைத்துக்கொள்வோம். நிச்சயமாக ஒரு பாடல் என்று சொல்லக்கூடியது அது ஆவிக்குரிய அர்த்தத்தோடு என்ன செய்யணும், நமக்கு யோசனையின்படி நம்ம பார்த்த வரையில் சரியாக இந்த பாடல் புத்தகத்தில் மாற்றி இருக்கிறோம். ஒருவேளை அதில் கரெக்ஷன் இருக்குமானா அடுத்த பதிப்பில் அது மாற்றுவோம். அதில் உபதேச பிழைகளோ எழுத்து பிழைகளோ இல்லை ஆவிக்குரிய சக்தி இல்லாமல் கண்டிப்பாக அதை மாற்றுவோம். ஏன்னா நம்ம பொறுத்த வரைக்கும் ராகத்தை காட்டிலும் சத்தியம் முக்கியம். எது யார் நம்மை நியாயம் தீர்க்க போகிறாரு? ஆண்டவராகிய எதை கொண்டு நியாயம் தீர்க்க போகிறாரு? நீங்கள் ஏன் அந்த ராகத்தில் வரக்கூடிய வார்த்தையில் பாடலன்னு அவர் கேட்க போகிறதில்ல நம்மளை. ஆனால் இந்த கள்ள உபதேசத்தை ஏன் பாடணுன்னு கேட்பார கேட்க மாட்டார். அது அங்கே தான் நாங்கள் மாட்டிப்போம் பிரியமானவர்களை. ஏன்னா பாடல் என்று சொல்லும் பொழுது சங்கீதம், கீர்த்தனை புதிய ஏற்பாட்டின் காலத்தில் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை தான் இது, ஆவிக்குரிய பாடல்கள். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானா, இப்படி இருக்க செய்ய வேண்டுவது என்ன? இப்படி இருக்க செய்ய வேண்டுவது என்ன? நான் ஆவியோடும் விண்ணப்பம் பண்ணுவேன். நான் ஆவியோடும் விண்ணப்பம் பண்ணுவேன். கருத்தோடும் விண்ணப்பம் பண்ணுவேன். கருத்தோடும் விண்ணப்பம் பண்ணுவேன். நான் ஆவியோடும் பாடுவேன். கருத்தோடும் பாடுவேன். ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன். அப்போ எப்படி பாடணும்? ஆவியோடு பாடுங்கள். அதாவது ஆவிக்குரிய பாடல்களை என்ன செய்யுங்க? பாடுங்க. பூமிக்குரிய யோசனைகளின்படி இல்லாமல், பூமிக்குரிய எண்ணங்களின்படி இல்லாமல், ஆவிக்குரிய சிந்தனைகளோடு ஆவிக்குரிய பாடல்களை என்ன பண்ணுங்கன்னு சொல்கிறார். அந்த இடத்துலையுமே பாடுங்கள்னு சொல்கிறார். அப்போ பிரியமானவர்களை, ஒரு பாடலை நாம் பாடும் பொழுது கண்டிப்பாக ஆவிக்குரிய சிந்தனை அந்த பாடல்களில் நமக்கு என்ன செய்யணும்? இருக்கணும். அதாவது மறுபடியும் சொல்கிறேன், ராகம் அவசியம். ஒரு ராகமாக பாடும்போது தான் பாட்டு பாடும்போது நல்லா இருக்கும். ஒரு கவனிக்கும் பொழுது அல்லது பாடல் போது நல்லா இருக்கும். ஒரே மாதிரியான பாடக்கூடிய வார்த்தைகள் இருக்கும் பொழுது பாடல் பாடுவதற்கு ஒரு இனிமையாக இருக்கும். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் வருகையின் நாளில் இது முக்கியமாக இருக்காது. என்ன வார்த்தைகளை பயன்படுத்தி பாடுகிறோம் என்பது மட்டும்தான் அங்கே முக்கியமானதாக இருக்கும். ஆகவே ஆவிக்குரிய சிந்தையோடு தேவனை துதித்து பாடல்கள் பாடணுன்றது தான் இங்கே சொல்லக்கூடிய ஒரு சத்தியம். அதனால தான் சொல்ல, நான் ஆவியோடும் பாடுவேன். இன்னொரு வார்த்தை என்ன சொல்கிறாரு? கருத்தோடும் பாடுவேன். கருத்து இருக்கணும். இப்போது பல தடவை நம்ம சொல்கிறது தான், ஒரு பாடல் அப்படின்னா இது யாரை நோக்கி பாடப்படுகிறது, யார் மூலமாக பாடப்படுகிறது, எது சம்பந்தமாக பாடப்படுகிறது, பூமிக்குரிய சிந்தனையோடு பாடப்படுகிறதா இல்லை ஆவிக்குரிய சிந்தனையோடு பாடப்படுகிறதா? இப்போ இது போல கேள்விகளை நாம் கேட்டு தான் என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த வார்த்தைகளை நாம் புரிந்து கொள்ளணும். இதில் வசனம் இருக்குதா, இல்லை பொதுவாக மாம்சத்தின்படியான ஒரு யோசனைகளோடு அந்த பாடல்கள் பாடப்படுகிறதா? இந்த ஒரு கேள்விகளை நாம் என்ன செய்யணும்னா கேட்கணும். இப்போ ஒரு பாட்டு, இந்த எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார், அதில் ஒரு வார்த்தை வரும், தந்தை தாயும் நண்பர் உற்றார் யாவும் ஆகினார் அப்படின்னு ஒரு வார்த்தை. ஒரு நல்ல ஒரு வார்த்தை தான். எல்லா வகையிலும் இயேசு கிறிஸ்து நமக்கு என்னவா இருக்கிறார்? ஒரு பாதுகாவலராக நமக்கு இருக்கிறார்ன்றதான். ஆனால் தந்தைன்னு வரும்பொழுது இப்போ அங்கே எது யாரை குறிக்க வாய்ப்பு இருக்கிறது? பிதாவை. ரைட்டுங்களா? நண்பர் உற்றார் அப்படின்னும் போது அதில் பிரச்சனை இல்லை.
ஆனால் தந்தைன்னு வரும்போது என்ன இருக்குது, அங்கே பிரச்சனை இருக்குது. அப்போது அங்கே அந்த வார்த்தையை என்ன செய்யணும், நம்ம மாற்றி தான் ஆகணும். இது போல் பொதுவாக சில பாடல்கள் சில பேர் எழுதினாலும் பாடல்கள் வரிகள் என்பதை பொறுத்த வரைக்கும் அது ஆவிக்குரிய சத்தியத்தோடு நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பது தான் நாம் உணர்ந்து கொள்ளணும். ஏன்னா 1 கொரிந்தியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் 13வது வசனத்தில் இருந்து நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானா, அவைகளை நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல், அவைகளை நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல், பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடு சம்மந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். அப்போ ஆவிக்குரியவைகளை மாம்சத்துக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்தி காட்டாம ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்தி தான் என்ன பண்ணணும், காட்டணும். பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே. பாதம் என்பதை பொறுத்த வரைக்கும் பைபிளில் இப்படி தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ சொல்கிறார். என்ன சொல்கிறாரு, வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி. அப்போ பாதம் சொல்லும்போது பாதம் பணிந்தேன்னா பூமியை பணிந்தன்ற மாதிரி அர்த்தமாயிடும். அப்போ நேசம் பணிந்தேன் என்னாலும் துதியே அப்படின்னு மாத்திரம். யார் எழுதி இருந்தாலும் பாடல் பாடும் பொழுது அந்த ஆவிக்குரிய சிந்தனை நமக்கு இருக்கணும். அதனால தான் அங்கே சொல்கிறார், ஆவிக்குரியவைகளோடு ஆவிக்குரிய காரியத்தில் சம்பந்தப்படுத்தி என்ன செய்கிறோம், நாங்கள் காட்டுறோம். 14வது வசனம் நீங்கள் வாசிங்க. ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ள. புரியாது அவங்களுக்கு எதுக்கு மாத்திரம், எதுக்காக இந்த வார்த்தை போடக்கூடாது, எதற்காக அந்த வார்த்தை தவறு. ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை என்ன செய்ய மாட்டாங்க, ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. புரியாது அவங்களுக்கு. என்னதான் நீங்கள் விளக்கம் கொடுத்தாலும் அவங்களுக்கு அந்த சத்தியம் புரியாது. ஆனால் பரிசுத்த ஆவியானவரின் ஏவுதலினாலே இந்த எபேசியர் 5:19 நமக்கு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்னன்னா, ஞான பாட்டுக்களினால் தேவனை நாம் துதித்து என்ன செய்யணும், பாட வேண்டும். மறுபடியும் நீங்கள் அந்த எபேசியர் 5:19 கவனித்து பாருங்கள். சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுக்களினாலோ ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லி ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லி கொண்டு. என்ன வார்த்தை? அப்போ ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லி கொண்டு நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னா பாடல்களை அங்கே பாடுகிறோம். அப்போ ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்ல வேணும்னா அதுவும் சத்தியத்தின்படி தான் நம்ம என்ன பண்ண முடியும், புத்தி சொல்ல முடியும். இப்போது சில பாடல்கள் இப்படி வரதை நீங்கள் பார்க்கலாம். அதாவது தேவன் பாடுற மாதிரியே இருக்கும். அது உன் கிரியைக்கு தக்க பலன் உண்டு, இது கிருபையின் காலம் தள்ளாதே அப்படின்னு. ஒருவேளை இப்போ நாம் போதிக்கிறது வேற, தேவனே அதை சொல்கிற மாதிரி இருக்கும், இயேசு கிறிஸ்துவே சொல்கிற மாதிரி இருக்கும். என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா. இப்போ நான் இயேசு கிறிஸ்துவா, நான் இப்படி பாட முடியாது. அப்போது எப்படி பாடலாம்? இயேசுவை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா. நீங்கள் அந்த பாடலாம் என்ன அர்த்தம் இருக்குது யோசிச்சு பாருங்கள். என்னை நேசிக்கின்றாயான்னு அவர் அப்படி சொல்லலை நேரடியாக. அப்போ நாம் தான் அந்த பாட்டு பாடுறோம். நாம் அதை பாட்டு பாடும்போது நாம் இயேசு கிறிஸ்துவ போல பாட முடியாது, என்னை நேசிக்கின்றாயான்னு. அப்போ இயேசுவை நேசிக்கின்றாயான்றதை நம்ம பாட முடியும். அப்படி தான், அதுதான் ஒரு சரியான ஒரு பாடலாக அது இருக்கும். இந்த மாதிரி தேவன் போல பாடுறது, இயேசு கிறிஸ்து போல பாடுறது. மகனே உன் நெஞ்ச எனக்கு, நம்மளுக்கு தந்து என்ன பண்ணுவோம் நம்ம நெஞ்ச, அப்படி தான் பாட்டு வரும். அப்போ நம்ம அதை மாற்றி இருக்கிறோம். நீங்கள் அதை கவனிச்சிருக்கீங்களா தெரியல. மகனே உன் நெஞ்ச அவருக்கு தாராயோ, மோட்ச வாழ்வை அல்லது பரலோக வாழ்வை தருவார் அதை பாராயோ. அப்போ உண்மையாகவே ஒரு பாடல் என்று வரும்பொழுது கண்டிப்பாக அதனுடைய கருத்துக்களும் அர்த்தங்களும் அங்கே முக்கியம். ஃப்யூச்சரில் நீங்கள் நல்ல வசனத்தை படித்து ஒரு பாடல் இப்படி இருக்கலாம் இப்படி இருக்கலான்ற அளவுக்கு கணிக்கக்கூடிய அளவுக்கு ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் வளரணும். இது இப்படி வளரணும், இதுதான் சத்தியம். ஒரு பாட்டு ரொம்ப நாள் அப்படி தான் பாடிக்கிட்டு இருந்தாங்க, அறுவடை மிகுதி ஆளோ இல்லைன்னு பாடிக்கிட்டு இருந்தாங்க. அப்போது நாங்கள் சொன்னோம், அப்போவே ஆளோ இல்லைன்னு ஆண்டவர் கூட சொல்லலை, அவரே சொல்கிறார் ஆளோ கொஞ்சம் தான் சொல்கிறார். அறுவடை மிகுதி ஆளோ
கொஞ்சம். இப்போ இன்றைக்கி நம்ம வேலை செய்கிறோம் தானே, கொஞ்சமாக வேலை செய்கிறோம், இல்லவே இல்லை அப்படின்னு நம்ம அர்த்தமே மாறி போயிடுச்சு பாருங்க. அங்கே ஏதோ ஒன்று பாடுறாங்க, நம்ம பாடக்கூடாது. அப்போ அறுவடை மிகுதி ஆளோ கொஞ்சம். அப்போது நிறைய பேரை அனுப்பும்படி நம்ம என்ன பண்ணணும்னா தேவனிடத்தில் ஜெபிக்கணும் அப்படின்னு நாம் பார்க்குறோம். சரி, ஆகவே இப்படி ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லிக்கொண்டு, அடுத்த கடைசி வார்த்தை என்ன? உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி. பாருங்க, எங்கேருந்து பாடணுமா? பாட்டு புத்தகம் அப்படின்றது அவசியம். நாம் பாட்டு புக்கை பார்த்து பாடணும். பாட்டு புக்கு அப்படின்றத சும்மா எங்கேயாவது விசிறி விட்டுட்டு வந்துட்டு பாடல் தெரியாமல் உட்கார்ந்துட்டுருக்கக்கூடாது. ஆனால் உண்மையாகவே பாடல் என்பது எங்கேருந்து வரணும்? இது ஒரு 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 சொல்லப்போனால் இது ஒரு டூல் மாதிரின்னு கூட வச்சுக்கோங்க. பாடல் புத்தகம் எப்படி வசனத்தை மனப்பாடம் பண்ணுறோமோ, பாடலை கூட மனப்பாடமாக என்ன பண்ணணும்? நாம் ஃப்யூச்சரில் பாடுற அளவுக்கு வளரணும். எங்கேருந்து பாடணுமா நாம் அதை? ஆமாம், நீங்கள் இப்படி யோசிச்சு பாருங்கள். ஒரு பாடல் பாடுறோம், இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலும் என் நிலையிலும் நம் வாழ்வில் இயேசு போதுமே. எப்படி பாடுறோம் அந்த பாட்டை? இயேசு போதுமே கத்தி பாடிட்டு வெளியே போயிட்டு எனக்கு பணம் தான் வேணும் அப்படின்னா என்ன அர்த்தம் இருக்குது அதில்? பாப்பா, வசனத்தை கேட்கும் பொழுது இருக்கக்கூடிய உணர்வு எதுலேயும் இருக்கணும். அதுதான் முக்கியம். ஒரு நல்ல பாட்டு அது, எதை நீ அறுக்கப் போகின்றாய். நல்ல வார்த்தைகள் அது. எதை நீ அறுக்கப் போகின்றாய். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். அப்போ இதை நம்ம கேட்கும்போது நம்முடைய உணர்வு மாற வேணும். அப்படி பாடணும். நாம் ஒரு போயிட்டு முன்னாடி நின்று அல்லது உட்கார்ந்து பாடும் பொழுது நம்ம ராகமாக பாடுறோம் அல்லது சத்தமாக பாடுறோம், கத்தி பாடுறோம், இதை தாண்டி அந்த வார்த்தைகளை கவனித்து உணர்வு பூர்வமாக பாடணும். இதில் கொலோசியரில் ஒரு வார்த்தை சேர்த்து சொல்கிறார், கவனிங்களேன். கொலோசியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் ஒரு வார்த்தை சேர்த்து சொல்கிறார் பாருங்கள். 16 கடைசி பாருங்கள். போதித்து புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயத்திலே கர்த்தரை பக்தியுடன் பாடி. என்ன வார்த்தை சொல்கிறாரு? அப்போ பாட்டு பாடும்போது எப்படி பாடணும்? இங்கேருந்து கையசிச்சுக்கிட்டு அல்லது அங்கே உட்காந்துட்டு பாடும்போது, சில பேர் பாட்டு புக்கை நீங்கள் உட்காந்துட்டு பாடும்போது பார்க்கலாம், இப்படி முகத்தை மறைச்சிப்பாங்க. முகத்தை மறைச்சிக்கிட்டு சிரிக்கிறது. பாடல் பாடும் பொழுதும் எப்படி பாடணுமா? பக்தி இருக்கணும், ஒரு ஒழுங்கு இருக்கணும், எல்லாத்துலேயும் ஒழுங்கு இருக்கணும், அதில் பாடலில் ஒழுங்கு இருக்கணும். அதனால தான் அந்த வார்த்தை சொல்றார், பக்தியுடன் பாடுங்கள், பக்தியோடு பாடுங்கள், உணர்ந்து பாடுங்கள், புரிந்து பாடுங்கள். பாடலிலேயே புத்தி சொல்லலாம். இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், பெரும்பாலும் நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம பிரசங்கம் நிறைய பண்ணுறோம், பாடலும் பாடுறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த பாடலுக்கு ஒரு வேல்யூ இருக்குது, தெரியுதுங்களா? இப்போ நீங்கள் இந்த சில பூமிக்குரிய அரசியல் அல்லது அந்த ஒரு போராட்டம் பண்ணுறவங்க இவங்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்களா, அதுக்கு சம்மந்தமாக பாடல் எழுதி அதை பாடி போராட்டம் பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் வைரலாகும் அது. அந்த பாட்டு ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி ஒரு பாட்டு பயங்கர வைரலாகும். அந்த பாட்டில் சொல்ல வேண்டியதை கருத்தை சொல்லுவாங்க போயிட்டு. அப்போ அந்த பாடலை கேட்குறவங்களுக்கு அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். இன்றைக்கில அந்த காலத்திலிருந்தே சில உலக தலைவர்கள், உலக மக்கள் அந்த பாட்டிலேயே மக்கள் மனசில் கொண்டு போய் அந்த கருத்தை உள்ளே திணிப்பாங்க. அப்போ எவ்வளோ வேல்யூவானது பாட்டு, அப்போ எவ்வளோ முக்கியமானது பாட்டு. பாட்டுன்றதை ஒரு சாதாரணமாக நம்ம எடுத்துக்கிறோம், பாட்டு பாடுறோம் அப்படின்னு. பாடல் என்பதிலையும் நம் பக்தியுடன் பாடும் பொழுது, பாடல் மூலமாக நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். சிறைச்சாலைக்காரன், அந்த கூடியிருந்த மக்கள், பவுலும் சீலாவும் பிரசங்கம் பண்ணாங்களா? நான் உங்களுக்கு என்ன பண்ணாங்க? தேவனை துதித்து பாடினார்கள். சிறைச்சாலையில் உட்கார்ந்திருந்தவர்கள் அதை என்ன பண்ணாங்க? நீங்கள் யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ பெரிய டீச்சிங் பாருங்கள். நீங்கள் அவங்களுக்கு அவர் பிரசங்கம் பண்ணக்கூடிய வாய்ப்பு அவருக்கு இல்லை. ஏன்னா அவரை தொழுமரத்தில் கட்டி வச்சிருக்கிறாங்க, பவுலையும் சீலாவையும். ஆனால் அங்கே
சத்தியத்தை அவர்களுக்கு சொல்லும்படியான ஒரு காரியத்தை எப்படி பண்றாரு அவரு? பாடினார்கள். தேவனை துதித்து என்ன பண்றாங்க அவங்க? பாடினார்கள். அப்ப வாசிங்க அந்த வசனம். நடுராத்திரியிலே அப்போஸ்தலர் 16:25 இல்லையா? படிங்க. நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். ஆமா, அதுக்காக நம்மளும் நடுராத்திரி பாடணும்னு அவசியம் இல்லை. அவரு நடுராத்திரினா ஜெயிலில் யாரும் தூங்கி இருக்க வாய்ப்பு இல்லை, வலி வேதனை. அதனால் அவர் என்ன பண்ணுறாரு? நிறைய பேர் வசனத்தை எப்படிலாம் தப்பாக புரிஞ்சுக்கணுமோ அப்படிலாம் தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. பவுல் நடுராத்திரியில் ஜெபம் பண்ணி பாட்டு பாடினார், அதனால் அது அந்த நைட்டுக்கு ஒரு சக்தி இருக்குது, அதனால் நானும் கரெக்டாக 12:30 மணிக்கு அலாரம் வச்சு பாட்டு பாட போகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. அங்கே அவர் வேறு வழி இல்லை, இவருடைய வேதனையை வெளிப்படுத்த வழி இல்லை. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு? தேவனை துதித்து பாடினார்கள். அப்போ அந்த பாடலில் உள்ள வரிகள் யோசிச்சு பாருங்க. தொடர்ந்து வாசிங்க. காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். பொதுவாக பாட்டு பாடினா நமக்கு என்ன வரணும்? என்ன வரும்? உலகத்தில் பாட்டு பாடி நேர்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன வரும்? பிரசங்கம் பண்ணாலே தூக்கம் தான் வருது நிறைய பேருக்கு. இப்போ பாட்டு பாடினா தூக்கம் வராமையா இருக்கும் இல்லையா? சில பேருக்கு பிரசங்கம் பண்ணுறதே பாட்டு பாடுற மாதிரி தான் இருக்குது. அப்போ பாட்டு பாடினா ஒரு வேளை என்னையா கத்திட்டு இருக்கிறாங்க அப்படி சொல்லலை அவங்க. அந்த வசனம் ஆவியானவருடைய வசனத்தின்படி நாம் அங்கே புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காரியம் என்னன்னா, அதை அவர்கள் கேட்டார்கள். அதை அவர்கள் என்ன பண்ணுறாங்க? அப்போ பாடல் என்பதனுடைய முக்கியத்துவத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதை நாம் சரியான விதத்தில் பயன்படுத்துவோன்னு வைத்துக் கொள்ளுங்க. பாடலை அது மக்கள் மனதில் நிச்சயமாக போய் சென்று அடையும். அந்த வார்த்தைகள் நான் சொல்லப்போனால் நிறைய பழைய பாடல்கள் நாம் பாடுகிறோம். நிறைய பழைய மனுஷர்கள் எழுதின பாடல்களை நல்ல ராகம் உள்ள பாடல்கள், பழகின பாடல்கள். சில பாடல்கள் பாடும்போது நமக்கு பழைய ஞாபகங்கள் எல்லாம் கூட வரலாம். ஆனால் புதிய பாடல் எழுதக்கூடியவர்கள் உருவாக வேண்டும். அந்த பாடல் எப்படி இருக்கணும்னா, கேட்கிறவருடைய மனதை தட்டி எழுப்பக்கூடியதாக இருக்க வேண்டும், யோசிக்க வைக்கக்கூடியதாக இருக்க வேண்டும், சிந்திக்க வைக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். இப்படி எழுதணும் பாட்டு. சபையை குறித்து, சத்தியத்தை குறித்து, உபதேசத்தை குறித்து யோசிக்கணும் அவங்க. இப்படி இருக்குதா ஒரு பாட்டு, நல்ல பாட்டு அது. சபை, கிறிஸ்துவின் சபை எல்லாமே வந்துடுது பாருங்க. அதில் அந்த கடைசி சரணம் பாடும்போது நல்லா இருக்கும் அந்த பாட்டு. கடைசி சரணம், அதாவது தானியேலில் சொல்லப்பட்ட ராஜ்யம் சபை, ஏசாயாவில் சொன்ன புது பெயரும் சபை, தாவீதுக்கு வாக்குரைத்த நிலையான வீடும் சபை, ரோமர் 16 சொன்ன கிறிஸ்துவின் சபைன்னு அப்படி வரும். அந்த பாட்டு போய் நல்ல மக்கள் மனசில் ரீச் ஆகுது. சபை, கிறிஸ்துவின் சபைன்னு பாடும்போது அந்த பாட்டு தெரியுது மக்களுக்கு. இப்போ ஏன் அதை உதாரணமாக நான் சொல்கிறேன்னா, பாடல், புதிய பாடல்களை, இப்படி கருத்துள்ள பாடல்களை எழுதணும். அது மாதிரி எழுதவே இல்லைன்னு வச்சுக்கோங்க, அந்த மாதிரி ஒரு பாட்டை நம்ம பாட முடியுமா? அந்த உபதேசத்தை நம்ம அதில் கொண்டு வர முடியுமா? கொண்டு வரவே முடியாது. நாம் இப்போ ஃப்யூச்சரில் அட்லீஸ்ட் பாட்டு பாடுறவங்க தான் எழுதணும்னு அர்த்தம் இல்லை. நிறைய பேர் அப்படி புரிஞ்சுருங்க, எனக்கு தான் பாட்டு பாடவே வராது, நான் எதுக்கு எழுதணும்? பொதுவாகவே உலகத்தில் நீங்கள் பாருங்கள், எழுதுகிறவர் ஒருத்தராக இருப்பார், பாடுறவர் ஒருத்தராக தான் இருப்பார். நம்மால் முடிந்த வரையில் ஒரு 4 வார்த்தை எழுதி அதை ஒரு பாடலாக பாடக்கூடிய ராகம் அமைக்கக்கூடியவர்கிட்ட கொடுத்து, பிரதர் இது ஒரு பாட்டாக இது பண்ணுங்க, நம்ம முயற்சி பண்ணணும். ஏன்னா சத்தியத்தின் மூலமாய் நாம் போதிக்கிறதை போல பாடல் மூலமாக என்ன பண்ண முடியும்? பாட்டுன்றது சப்ஸ்டியூட்டாக வைக்காதீங்க, நினைக்கக்கூடாது. அதுலேயும் போதனை இருக்கிறது, வேல்யூ இருக்குது. பாடலை சாதாரணமாக நாம் எடை போடக்கூடாது. அப்போ அந்த பாடல் என்பதை முக்கியத்துவப்படுத்த வேண்டும். நல்ல பாடணும், நல்ல கருத்துக்கள் உள்ள பாடல்களை பாடணும், நல்ல கருத்துக்கள் உள்ள பாடல்களை எழுதணும், நல்ல ஒரு ஆவிக்குரிய சத்தியம் அதில் இருக்கணும். இப்படி பாடணுன்றது தான் வேதம் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு சட்டம். அதை பக்தியுடன் என்ன பண்ணுங்க?
அந்த மியூசிக்கு, அப்புறம் அந்த பியானோ, அதிலெல்லாம் பக்தி விருத்தி கிடையாது. பக்தி அந்த வார்த்தையில் இருக்கிறதா தான் இங்கே நாம் படித்தோம். அந்த வார்த்தை தேவனுடைய வார்த்தையாக இருக்க வேண்டும். சரி பிரியமானவர்களே, பொறுமையோடு இந்த வசனங்களை கேட்ட உங்கள் யாவரையும் தேவன் தாமே ஆசிர்வதித்து வழி நடத்துவாராக.